Hi guys, அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க சந்திர பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா MIUI12 கஸ்டம் உருவமானது இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். இதை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லான்ச் ஈவெண்ட் மெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Mi 10 ஃபோன் தான். அதாவது Mi 10 ஃபோனை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். Mi 10 108 மெகா பிக்சல் லான்ச் ஆனால் ஃபஸ்ட்டு ரெட்மி ஃபோன். இது இந்தியாவுக்குள் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அதிலே பார்த்தீங்கன்னா லைட்டர் வெர்ஷனான Mi 10 யூத் எடிஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா MIUI12க்கு இன்ட்ரோவும் கொடுத்துருக்காங்க. அப்படி Mi 12ல் என்னென்ன புது இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, எது ஹைலைட்டடாக இருக்குது, எந்தெந்த டிவைஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும், ரெட்மி டிவைசஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா Mi 1s, இப்போ ரெட்மி 2s, ரெட்மி நோட் 3, ரெட்மி 3 இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. Mi 1sல பார்த்தீங்கன்னா MIUI ரோம் வந்து 6 இருந்துச்சு, அப்புறம் 7 வந்துச்சு. 7க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்கிரேடுன்னு சொல்லணும். ஏன்னா 7 பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு என்னமோ பார்க்கும்போது சைனா ஃபோன் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அடுத்து அவங்க Mi 8ல் பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கலர் கொண்டு வந்தாங்க, ஒயிட் அண்ட் பேக்கு, அப்புறம் வெதருக்கு சேஞ்சஸ்க்கு கொண்டு வந்தாங்க, கேமராவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அப்படியே 9 பார்த்தீங்கன்னா 8ஓட லைட்டாக தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 9லேருந்து MIUI 10க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்கிரேட்னே சொல்லலாம். சிங்கிள் கேமராவில் போர்ட்ரேட் மோட எடுக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா MIUI 10ல் தான் கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா MIUI லெவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண ரெட்மி மொபைல்ஸாக இருக்கட்டும், போக்கோ மொபைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா MIUI லெவல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த MIUI 12 பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10க்கு மேலே தான் அப்கிரேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கரண்ட்டாக இப்போ லான்ச் ஆகிற Mi 10 நோட் எடிஷன் மற்றும் யூத் எடிஷனோட கம்பைன் ஆகி தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் குளோபல் வெர்ஷனாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இப்போதைக்கு சைனாவில் ஒரு லிஸ்டட் போட்டிருக்காங்க, அதாவது எந்தெந்த ஃபோனுக்குலாம் இது சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி, அதாவது எந்தெந்த ஃபோனுக்குலாம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் அப்டேட் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சைனீஸ்க்கு மட்டும்தான் இன்னொன்று, அதாவது குளோபல் வெர்ஷன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதில் பார்த்தீங்கன்னா C9, ரெட்மி நோட் 8 ப்ரோ, நோட் 9 ப்ரோ மேக்ஸு, அப்புறம் K20 ப்ரோ, K30 ப்ரோ, K30, K20 இந்த மாதிரி இப்போ லான்ச் ஆன எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்ளைபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நிறையா பேர் எதிர்பார்க்குறது என்னன்னா போக்கோ F1க்கு இந்த அப்டேட் வருமானது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக போக்கோ F1க்கு MIUI 12 எலிஜிபிள் தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு போக்கோ F1. ஸோ கண்டிப்பாக MIUI 12 இதுக்கு அநேகமாக சப்போர்ட் ஆகும். ஏன்னா அவங்க நோட் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8A 7Aலாம் இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட் 7000 ஃபோன் கூட MIUI 12 லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போக்கோ F1 யூசர்ஸ் யாருமே பயப்பட வேணாம், போக்கோ F1க்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆன நோட் 7, நோட் 6 ப்ரோ, நோட் 7 ப்ரோ, நோட் 8 ப்ரோ, நோட் 10 ப்ரோ இந்த மாதிரி நோட் சீரிஸ் எல்லாத்துக்குமே அவைலபிள் வரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த Y3 இப்போ Y1 யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, Y1 Y2 அந்த ஃபோனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மிச்சபடி எல்லா ஃபோனுக்குமே அவைலபிள் வரும். இப்போ இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இதில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க அனிமைசேஷனும் கஸ்டமைசேஷன் அப்புறம் ஸ்மூத்னஸை பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. முழுக்க சைனீஸில் தான் இந்த ஈவெண்ட்டே போச்சுன்னு சொல்லலாம். சத்தியமாக ஒன்றுமே புரியலை. சப்டைட்டில் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷனுக்கு தான். ஏன்னா இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 120 Hz, 240 Hz, டச் சாம்பிளிங் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. டிஸ்பிளேவோட கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கனால அவங்க டிஸ்பிளேவை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. இப்போ ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேமுக்குலேருந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருமே ஐஃபோன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இப்போ அவங்க ரெட்மி டிவைசஸுக்கும் கொண்டு வர பார்த்துருக்காங்க. உண்மையே சூப்பரான முயற்சி. நீங்கள் இந்த வீடியோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அதுதான். ஏன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வால்பேப்பர்ஸ், இப்போ ஐகான்ஸை பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணோடனே எல்லா ஐக்கான் லைட்டாக டான்ஸ் ஆடுது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டிக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கம்ப்ளீட்டாக ஒரு 5 ஆப்பையும் சேர்த்து டிக் பண்ணி டிலீட் பண்ணலான்னு பண்ணலாம், அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அந்த 5 ஆப்பையும் சேர்த்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வரனாலும் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பையாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வட்டம் ரொம்பவே சிம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரீசெண்ட் ஆப்ஸ் நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டெடி ஆச்சுன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வரும்ல, அதிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. சக்குன்னு நமக்கு பிடிச்ச ஆப்பில் போயிட்டு வரலாம். அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் நோட்டிஃபிகேஷன் பேனல், நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டிங்கன்னா செமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஐஃபோனில் உள்ள டூகுல்ஸ் மாதிரியே அது ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுமோ அது ரொட்டேட் ஆகிறதா இருக்கட்டும், சைலண்டில் போடுமோ அந்த பெல் சிம்பிள் ஆறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் டாங்கிள் கண்ட்ரோல் பேனல் கொண்டு வருமா ஐஃபோன் மாதிரியே இருக்குது. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய் அதை எனேபிள் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் சின்ன அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைல் மேனேஜரான ஃபைலெலாம் க்ளோஸ் ஆகி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐக்கான் வருது.
அப்புறம் புக்கு ஓப்பன் பண்ணால் அதுவும் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கேமராஸ் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸில் ஒரு ஃப்ளார் அடிக்குது. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அனிமேஷன் வைஸு. அப்புறம் நோட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கோடு மாதிரி விழுந்து டிலீட் ஆகுது. எல்லாமே அனிமேஷன் வைஸ் செம்மையாக பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா கேமராவோட ஃபுல் அண்ட் ஃபுல் அலைன்மெண்ட்டே மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோ, ஸ்லோ மோஷன் அப்படி இருக்கும்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செக்மெண்ட்டில் வச்சு அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி K20 ப்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. AMOLED டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா MIUI லெவலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன சின்ன டாங்கிள்ஸ்லாம், அதாவது கிளாக் மாதிரி, ஃப்ளவர் மாதிரி, ஸ்பேஸ்மேன் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் அதில் ஏகப்பட்ட ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000+ ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்பில்டாக ஒரு 10 ஸ்கின் ஆகும். நம்ம தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வால்பேப்பருக்கு வருவோம். வால்பேப்பர் செக்மெண்ட் தான் எனக்கு ரொம்பவே அதாவது எனக்கு பர்சனலாக பிடிச்சது அந்த அனிமேஷனும் வால்பேப்பர் தான். வால்பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனை பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸில் நம்ம எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதே இது நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் இன் பண்ணி அந்த எர்த்தில் உள்ள மலைகளையும் அருவிகளையும் காட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் மாதிரி பண்ணியிருக்கு. அவங்க லான்ச்சில் பார்த்தீங்கன்னா மார்ஸை பற்றி தான் காமிச்சிருந்தாங்க. நம்ம பொறுத்தவரைக்கும் எர்த்து சிம்பிளும் நிறையா இருக்குது. ஸோ ஸ்பேசியஸை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரி கண்ட்ரோல் பண்ண அதிலும் இதில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா MIUI 12 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி MIUI 12 லோகோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஜீரோவும் முக்கோணத்தையும் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ இது என்னன்னா எப்போ குளோபலாக லான்ச் பண்ணுவாங்கன்னா இந்த மீ 10 யூத் எடிஷன் வந்து எப்படி இந்தியா கண்டிப்பாக வரும். இந்த 2 ஃபோனு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த MIUI 12 தான் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கனால இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மீ 10 கண்டிப்பாக இந்தியா லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து அப்டேட் வந்துடும். கூடிய சீக்கிரம் வந்து குளோபல் வெர்ஷன் லான்ச் ஆனே பீட்டா டெஸ்ட்டும் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெக்கவரி ரோம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம் உங்கள் ஃபோனில் டேட்டா எல்லாமே அழிஞ்சிரும். புது ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டேபிள் ரோம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, டவுன்லோட் பண்ணி எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.